வளர்ந்து வரும் பல்வேறு துறைகள் பற்றி தொடர்ச்சியாக பல்வேறு காணொளிகள் வாயிலாக அத்துறை வல்லுநர்களோடு நாம் கலந்துரையாடி வருகிறோம். சென்ற காணொளியில் நானோ டெக்னாலஜி குறித்த விவரங்களை மதிப்பிற்குரிய திரு ஞானசேகரன் ஐயா அவர்களுடன் நாம் கலந்துரையாடி வந்தோம். தொடர்ச்சியாக இன்று பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பற்றிய விவரங்களையும் ஐயாவுடன் கலந்துரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன சார்? பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னால் நம்மளுக்கு பயாலஜி நல்லா தெரியும், எல்லோரும் படிக்கிறது தான், எல்லா ஸ்கூல்லையே படிக்கிறோம். அப்புறம் அங்கே இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதிகமாக வந்துடுச்சு, ஸ்கூல்லேயே வந்துடுச்சு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேயே படிக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்த படிப்பு தான் அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்றது. அந்த இது என்னென்னா, பயாலஜி படிச்சுட்டு உடம்புனுடைய மனுஷங்க, விலங்கினங்கள், அதேமாரி வந்து பிளான்ட்ஸ் அண்ட் பயாலஜின்னு சொல்கிறது அக்ரிகல்ச்சர்லேயும் பண்ணுறது, அதனுடைய பயாலஜி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது அந்த காலத்துலேருந்தே அது இருக்குது. அது வந்து நோய்வாய்ப்படும் போது எல்லாருக்கும் நோய்வாய்ப்படுற சான்ஸ் இருக்குது. பயாலஜினாலே நோய்வாய்ப்படக்கூடிய தன்மை இருக்குது. அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உயிரினங்கள் எதாக இருந்தாலும், அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் நோய்வாய்ப்படக்கூடிய தன்மை இருக்குது. அதை குணப்படுத்துறதுக்கான மருந்துகளையும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நோயும் மாறிக்கிட்டே இருக்கும், குணப்படுத்துகிற மருந்தும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆகிற டைம் வந்து அதிகமாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த டைமை வந்து குறைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ன்றது அங்கே வருது. அது என்னென்னா, அது முக்கியமாக செலவு பண்ணும்போது எந்த ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோமோ, மனுஷங்களுக்கோ இல்லை மிருகங்களுக்கோ இல்லை வந்து விலங்கினங்களுக்கோ இல்லை அக்ரிகல்ச்சரில் பிளான்ட் பயாலஜின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் மருந்து கண்டுபிடிக்கும் போது குறிப்பிட்ட மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான செலவினங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து அந்த மருந்தினுடைய விலையை குறிக்குது. டைம் எடுத்துக்குது. ஒரு வருஷம், சில காலத்தில் அந்த காலத்தில் 1 வருஷம் 2 வருஷம் கூட ரிசர்ச் பண்ணி அதை கொண்டாந்து மருந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அப்புறம் மார்க்கெட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃபீல்டில் மருந்து வந்து அப்ளிகேஷன் ஆகும். அப்போது ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான செலவை வந்து குறைக்கிறது எப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம் பீரியடை குறைக்கணும், ஆகிற எக்ஸ்பெரிமெண்ட்டை குறைக்கணும்னா மாடலிங் சிமுலேஷன் வரும். அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வருது வச்சுங்களேன். எது இன்ஜினியரிங் ஃபீல்டு, சயின்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் இருக்குது. அதை வந்து இந்த பயாலஜியில் அப்ளை பண்ணுறது தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். சரிங்களா? பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டெக்னாலஜிலேருந்து எப்படி மாறுபடுது சார்? அதுங்க பயோ டெக்னாலஜி வந்து இப்போ ஒரு சப்போஸ் நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து கோவிட் நம்மளுக்கு தெரிஞ்சது, எல்லாருக்கும் கோவிட் வைரஸ் வந்து அட்டாக் பண்ணிச்சு, எல்லாருக்கும் நிறைய பேர் இறந்தார்கள். அது மருந்து இல்லாததுனால, இருந்தாலும் அது எஃபெக்டிவ்னஸ் இல்லாததுனால சில பேர் இறந்தாங்க. ஆனால் மருந்து கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பயோடெக்னாலஜி தான் மெத்தடில் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த வேக்சினேஷன் சொல்லுவாங்க. கோவிட் வேக்சின் நம்ம போட்டுக்கிட்டோம், 2 வேக்சின் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, கோவேக்சின், கோவிஷீல்டுன்னு. சரிங்களா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயோடெக்னாலஜி லேபில் தான் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அது வந்து அந்த வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் வந்து குயிக்காக பண்ணுறதுக்காக, சீக்கிரமாக பண்ணுறதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபெயில் ஆகி அதை வந்து ஒரு ட்ரையல் பண்ணி அது ஃபெயில் ஆகுதா பாஸ் ஆகுதான்னு பார்த்து, பாஸ் ஆகிடுச்சுன்னா அது சைடு எஃபெக்ட்லாம் இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை மருந்தாக நம்மளுக்கு வந்து மக்களினுடைய பயன்பாட்டுக்கு வரும். ஆனால் அது வந்து அக்ரிகல்ச்சருக்கும் அப்ளிகபிள், ஃபார் விலங்கினம் ஆல்சோ அதே தான், அதே மெத்தடு தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கான பீரியடு எக்ஸ்பெரிமெண்ட் நிறையா பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ட்ரையல் பேசிஸ் தான் நடக்கும். கொஞ்சம் படிப்பு அறிவு இருக்கும், நாலேஜ் இருக்கும், உலகளாவிய அறிவு இருக்கும், அதெல்லாம் படித்து சயின்டிஸ்ட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் சிலதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சிலதெல்லாம் வந்து தியரட்டிக்கலாக படிச்சிருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும்னு. ஆனால் புதுசாக வைரஸ் வருது, புதுசாக ப்ராப்ளம் வரும்போது அதுக்குண்டான எஃபெக்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு அந்த மருந்துக்கு கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற செலவு இருக்குது இல்லைங்களா, அந்த டைம் எடுத்துக்கிறது இல்லைங்களா, அது பயாலஜியில் அதிகம். சரிங்களா? அது வந்து குறைக்கிறதுக்காக சிமுலேஷன் பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் டெக்னாலஜி பண்ணுவாங்க. இது பயாலஜின்றதுல இன்ஜினியரிங் டெக்னாலஜி பண்ணுவாங்க. ஆமாம், கம்ப்யூட்டர்லேயே ப்ரோக்ராம் பண்ணி கம்ப்யூட்டர் ரன் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது வந்து இந்த மருந்துக்கு இந்த மெடிசின், அதாவது இந்த வியாதிக்கு இந்த மெடிசின் குணப்படுத்துமா அப்படின்றதுக்கு ஒரு சிமுலேஷன்லேயே பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அதாவது இது ஒன்றும் இல்லை, ப்ரோட்டீன், பேசிக்கலி ப்ரோட்டீன் டெவலப் பண்ணுறது தான் மருந்தினுடைய வேலை. சரிங்களா? அதாவது அந்த ப்ரோட்டீன் வந்து டாக் பண்ணுவாங்க. அந்த டாக் பண்ணி அந்த மருந்து வந்து அந்த டிஷ்யூன்னு சொல்கிறீங்களா, இப்போ உடம்புல கேன்சர் வருது, கேன்சர் எங்கே இருக்கோ அதில் போய் இது அட்டாச் ஆகி அதை குணப்படுத்தணும்.
சரிங்களா. அது அந்த குணப்படுத்துறதுக்கு அந்த அட்டாச்மெண்ட் இப்போ கோவிட் வந்து வைரஸ் வந்துச்சுன்னா அந்த கோவிட் வைரஸை அதை கண்டுபிடிச்சி அது மேலே அது அட்டாச் ஆகி அதை வந்து குணப்படுத்தணும், அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். அப்போ இந்த மெக்கானிசம்லாம் அது சரியாகுமா ஆகாதான்றது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணி பார்க்குறத விட தியரட்டிக்கலாகவே கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு பண்ணுறது உண்டு. அது டெக்னாலஜி வந்திருக்கு. அது அந்த காலத்தில் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. இப்போது நிறைய டெவலப் ஆகிடுச்சு. நம்ம நாட்டிலையும் அதிகமாக வந்துடுச்சு. நம்ம ஊரில் இருக்க சயின்டிஸ்ட்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் படிச்சுட்டு வெளிநாடுகளில் போயிட்டு தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு மருந்து கண்டுபிடிக்கலாம் இருந்தாங்க. அமெரிக்கா, யூகே, யூரோப் அப்படின்றது தான் இருந்தது. இப்போதைக்கு வந்து இந்தியாவிலையும் நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா. நிறைய ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி வந்துடுச்சு, நிறைய பயோ ஃபார்மா கம்பெனி இருக்குது, நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இவங்களாம் வந்துட்டு இப்போ நிறைய மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லையும் சரி, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுலையும் சரி, அதுமாரி வந்து வெட்டனரி காலேஜஸ் நிறையா இருக்குது, அதில் ரிசர்ச் பண்ணுறாங்க. இவங்களாம் வந்து இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸை டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து ஓப்பன் சோர்ஸ்லையும் இருக்குது. சாஃப்ட்வேர்ன்றது போது ஓப்பன் சோர்ஸும் வரும், இது வந்து ப்ரைவேட்டு நான் தனியாக அது என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ரைஸ்டு சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அது வந்து சில கம்பெனிக்கு தயாரித்து அதை வந்து சாஃப்ட்வேர் விற்பாங்க. அந்த அது வந்து அதுக்கு சப்போஸ் மைக்ரோசாஃப்ட் இஸ் டெவலப்டு விண்டோஸ்னு வச்சுங்களேன். அப்போ அதுக்கு ஒன்று ப்ரைஸஸ் நம்ம மைக்ரோசாஃப்ட் பே பண்ணணும், அப்போ தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதே வந்துட்டு நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. அதே மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் சோர்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதுமாரி இருக்குது. அதுமாரி வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லேயும் உண்டு. அது நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது வந்து அந்த சாஃப்ட்வேர் நம்ம கற்றுக்கணுமா சார்? பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் டூல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இது இருக்குது. ஒன்று வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுருக்க சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரன் பண்ணி அதை நம்ம மெடிசனை டெவலப் பண்ணுறது, சரிங்க, ட்ரையல்ஸ் பண்ணுறது. அப்போ இப்போ சப்போஸ் இப்போ நாங்கள் எங்களுடைய அட்வான்ஸ் பயோவிலே நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். அது என்னென்னா, இப்போது பயோடெக்னாலஜி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேக்சின் டெவலப் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அந்த வேக்சினை வந்து நம்ம குறிப்பிட்ட முறையில் முதல்லையே சிமுலேட் பண்ணி பார்க்குறது. சிமுலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வேஸ்ட் ஆகிறத விட குறிப்பிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு ரிசல்ட் வர மாரி நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் நம்ம ரன் பண்ணி பயோடெக்னாலஜி லேபில் சரி பண்ணி செக் பண்ணி வெட் லேப்னு சொல்லுவாங்க. வெட் லேபில் நம்ம அதை ரியலாக செக் பண்ணிவிட்டு பார்த்து அது குணமாயிடுதான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வேக்சின் டெவலப் ஆகிடுச்சின்னு சொல்லிடலாம். சரிங்களா. அப்போ வந்து நம்ம ப்ராபர் லிஸ்ட் வந்து குறைச்சிருவாங்க, நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் குறைஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு வருஷமாக பண்ணுறதை வந்து 3 மாதத்தில் 4 மாதத்தில் முடிக்கலாம். புரியுதுங்களா. அதேமாரி வந்து செலவும் குறைஞ்சிரும். நம்ம இந்த டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷன் இல்லை மருத்துவத்துறை இதில் மட்டும்தான் இருக்கா சார், இல்லை பிற துறைகளில் இப்போ அக்ரிகல்ச்சர் உண்டு. மருத்துவத்துறையினுடைய அப்ளிகேஷன் ஓரியன்ட், பட் பிளான்ட் பயாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்பைன் கார்டுன்னு ஒன்று இருக்குது, பவழக்காயின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது வந்து வடநாடுகளில் அதிகமாக வளருது. அதாவது ஒரிசா, பெங்கால் இங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, வளருது, அங்கேயும் நிறைய பண்ணுறாங்க. அதுமாரி மத்திய பிரதேஷ், பீகார், ஒரிசா, அப்புறம் மகாராஷ்டிரா, ஈவன் குஜராத், இங்கெல்லாம் யூபியில் கூட நிறைய வளர்க்குறாங்க. அதனால விளையுது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அங்கே கரோல்னு பேர்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அது அதிகமாக விளையலை, யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. சில மாவட்டங்கள் தேனி ஏரியாவில் சில பேர் மலை பிரதேசமான ஏரியாவில் வளர்த்து அது ரெகுலராக வளர்க்குறதில்ல, அது வளர்ந்து வரதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஏன் அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, அந்த அந்த ஸ்பைன் கார்டுன்றது வந்து மெடிசினல் வேல்யூ பிளான்ட். சரிங்களா. அது ஒரு காய்கறி, அது ஒரு காய் வேணும். அது வந்து ஈவன் 1 கிலோ 200 ரூபா 250 ரூபா விற்கிது மார்க்கெட்டில். புரியுதுங்களா. அது இப்போது அது வந்து அந்த அந்த வேல்யூ உள்ள பொருள் நம்ம ஊரில் விளையிறதில்ல. என்ன மெடிசன் வேல்யூனா, இட் கிவ்ஸ் ஸ்டமக்கில் வந்து, அதாவது ஸ்டமக்கில் அப்செட் ஆகிறவங்களுக்குலாம் அது மெடிசின் குணப்படுத்திடுது. ஸ்டமக்கில் எந்த ப்ராப்ளம் வராது, அல்சரு எந்த மாதிரி ப்ராப்ளம். அது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் அது வந்து இட் இஸ் அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெலாம் இப்போ நம்ம மெடிசின் கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். சரிங்களா. சுகர் லெவல் அதிகமாகிடுதுன்னா அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம். இயற்கை உணவாக இது வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு சாப்பாடுலேயே உணவே மருந்துன்ற மாதிரி சாப்பாடுலேயே இது சேர்த்துக்கிட்டு பண்ணும்போது அந்த மெடிசின் சாப்பிட்றதும் குறைஞ்சிரும். மெடிசின் அந்தளவுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, குறைஞ்சிடுது. அப்போ நம்ம மெடிசின் வந்து குறைக்கிறதுன்றது மனுஷங்களுடைய ரிக்குவயர்மெண்ட். இட் இஸ் குட். நம்ம உணவே மருந்துன்றது அந்த காலத்தில் சித்த வைத்தியத்தில், நம்ம பாரம்பரிய வைத்தியத்தில் இருக்குது, இயற்கை மருந்து இருக்குது. ஆனால் இந்த பொருள் இங்கே விளையிறதில்லை, அதுதான் இங்கே முக்கியம். அப்போ நாங்கள் இதை வந்து விளைய வைக்கணும்னு ஒரு டார்கெட் எடுத்துக்கிட்டு, மற்ற ஊரில் விளையும் போது இங்கே ஏன் விளையாது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு டார்கெட்டாக எடுத்துருக்கோம். இதில் ஒரு 32 வெரைட்டி இருக்குது. ஓகே சார்.
அது ஜீன் தெரப்பின்னு ஜீனில் பார்த்தீங்கன்னா 32 வெரைட்டி இருக்குதுன்னு நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டரில் சொல்கிறாங்க. அவங்க ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க. அது சத்தீஸ்கரில் ஒரு சென்ட்ரல் லேபரேட்டரியில் அக்ரிகல்ச்சர் லேபரேட்டரியில் இவங்க ஸ்டடி பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொன்னது என்னென்னா, இந்த 32 வெரைட்டியும் அதுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து லீட் டு ஸ்பைன் கார்டு ப்ரொடக்ஷன் வச்சுங்களேன். அப்போ இந்த 32 வெரைட்டியில் எது நம்மளுக்கு நம்ம ஊருக்கு தகுந்தது, எது நம்ம ஊருக்கு ஈல்டு அதிகமாக வரும், எந்த நம்ம அது அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு சம்மந்தப்பட்டது, சாயில் சம்மந்தப்பட்டது, தண்ணி இருக்க, இது 3 வந்து நம்மளுக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்னும் போது நம்ம எல்லாத்தையும் 32 வெரைட்டிங்க நட்டு வளர்த்து அது டைம் எடுத்து 1 வருஷம் ஆகும். அப்புறமா நம்ம ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுப்பாங்க. அது அந்த காலம். இப்போ இந்த 32 வெரைட்டியில் எது நம்மளுக்கு சிமுலேட் பண்ணி நம்மளுக்கு மேட்ச் ஆகும், அதில் 1, 2, 3 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணுவோம். அதை மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு செலவு குறைஞ்சிடும், சீக்கிரமாக முடியும். ஸோ இது ஒரு டார்கெட். பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் அக்ரோ சயின்ஸ். இது ஒன்று அப்ளிகேஷன்ஸ் இன் பயோடெக்னாலஜி. இது வந்து பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். சரிங்களா? இது கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம சிமுலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டு கொண்டாந்து அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிட்டு நம்ம ரிசல்ட்டு நம்ம ஃபீல்டில் செக் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இது ஒரு டார்கெட்னு வச்சுருக்கோம். இதுமாரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எடுத்து செய்ய முடியும். அது அவங்கவுங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாரி அவங்களுடைய டார்கெட் கம்பெனியோடைய ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாரி நம்ம மாற்றிக்கலாம். இதேமாரி வந்துட்டு நாங்கள் வந்து வேக்சினில் பார்த்திங்கன்னா சிக்கன் போல்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேட்டட் வித் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? அக்ரிகல்ச்சரில் போல்ட்ரி இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்கனாமி டெவலப் ஆகி ஃபார்மருக்கு அது பெனிஃபிஷியல். எனி இன்கம் ஜென்ரேஷன் ஃபார் ஃபார்மர், அடிஷ்னல் இன்கம் அதர் தென் ரெகுலர் அக்ரிகல்ச்சர் இன்கம், ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்கம். அப்போ அந்த போல்ட்ரின்றது நிறைய வைடு ஸ்ப்ரெடாக ஆகிடுச்சு. தமிழ்நாடு, இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஆனால் அந்த வேக்சின் எதுக்கு வருதுன்னா, அந்த போல்ட்ரியில் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா திடீர்னு காய்ச்சல் வந்து இல்லை வேறு ஏதாவது வியாதி வந்து அது இறந்துறதுக்கு சான்சஸ் அதிகம் போல்ட்ரி இண்டஸ்ட்ரியில். அது அடிக்கடி நடக்குது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, போல்ட்ரி இண்டஸ்ட்ரியில் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. பறவை காய்ச்சல்லாம் கொடுப்பாங்க. அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அதை தடுப்பாங்க. அது சாகாமல் இருக்கிறதுக்காக அவங்க கொடுக்குறது. ஆனால் அது சாகாமல் இருந்து வளர்த்த பிறகு ஒரு 2 மாதத்துலேயே அது 2.5 கிலோ வந்துடும். சரிங்களா? அது வந்த பிறகு அதை யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, சிட்டிக்கு வருது, ஊரில் வந்து மக்கள் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ வாங்கி சாப்பிடும்போது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிடியூன்னு சொல்லுவாங்க. அது இருந்துச்சுன்னா மக்களுக்கு அது வந்து கஷ்டப்படுத்துது. மக்களுக்கு அது ஒரு சைடு எஃபெக்ட் கொடுக்குது. அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க வேர்ல்டு வைடாக. அதுமாரி ஆகுதுன்னு பண்ணக்கூடாது. ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்தியா கவர்மெண்ட்டு பேன் பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் அதை பேன் பண்ணியிருக்காங்க. சரி, ஆனால் இந்த மக்கள் யூசேஜ் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கணும்ல. போல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கு அவங்க பேன் பண்ணிட்டா அவங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன? நோய் தடுப்பு அவங்க படுக்கணும். ஏன்னா அது போல்ட்ரி இண்டஸ்ட்ரி இருக்கணும், அவங்க அதை உற்பத்தி தான் பண்ணணும். அப்போ நோய் தடுப்புக்கு வேறு மருந்து என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்கும்போது அதுக்கு வேக்சினேஷன் டெவலப் பண்ணணும். அப்போ வேர்ல்டு வைடாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது காஸ்ட்லியாக. ஆமாம், இன்னும் இங்கே டெவலப் ஆகலை. இந்தியன் ஸ்பெசிஃபிக் இப்போ சப்போஸ் கோவிடுக்கு நம்ம வேக்சினேஷன் டெவலப் இந்தியாவில் கூட பண்ணாங்க. நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி நம்ம அங்கே வந்து எல்லாருக்கும் போட்டோம். சரிங்களா? இப்போ அது வந்து விலை அதிகமாகுது. அது கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுத்தது. அந்த விலையை அது தாங்கிக்கிச்சு. இப்போ போல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கும் இப்போ இம்போர்ட்டில் வந்து திரும்பி எல்லாம் போகும்போது விலை அதிகமாக இருக்கும். எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இல்லைன்னா அது விலை அதிகமாகிடும். சரிங்களா? அப்போ இந்தியாவிலேயே அது வேக்சின் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் எடுக்கும்போது அந்த வேக்சின் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்தியன் ஸ்பெசிஃபிக்கு நம்ம ஸ்பீசிஸுக்கு தகுந்த மாரி என்னென்ன மெடிசின் நம்ம இங்கே டெவலப் பண்ணலாம். இது ஒரு டார்கெட். இது வந்து பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், இன் ஃபீல்டு, இன் பிஸ்னஸ், இன் ஃபார்மாசிட்டிக்கல். இது ரிலேட்டட். இது பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் இங்கேயும் அப்ளை ஆகும். ஸோ இது ஒரு டார்கெட் எடுத்திருக்கோம். இதுக்கும் நாங்கள் பண்ணணும்னு ஒரு டார்கெட் எடுத்திருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய பண்ணலாம். நிறைய ஃபீல்டு இருக்குது. நிறைய ரெலவெண்ட்டான ஃபீல்டில் ரெலவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி இந்த பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் துறை வந்து இருக்குது சார். இதை பற்றி வந்து நம்ம படிக்கணும், இந்த துறையில் எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா என்ன டிகிரி இல்லை என்ன கோர்ஸ் வந்து நம்ம படிக்கலாம் சார்? கண்டிப்பாக. இது பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி பயாலஜி தெரியணும். அப்போ +2ல் வந்து பயாலஜி படிச்சிருக்கோம். பயாலஜி படிச்சிருக்கணும். பயாலஜி தெரியாதவங்க கூட மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்தவங்க கூட சாஃப்ட்வேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆமாம், இன்ஃபர்மேஷன் சைடில் டீமில் இருப்பாங்க. சப்போஸ் இன்ஜினியரு, டாக்டரு தனியாக பண்ணும்போது இன்ஜினியர், டாக்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் சிலதெல்லாம் இருக்கும். அந்தமாரி வந்து சயின்ஸில் படிச்சுட்டு இப்போ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க டீமில் இப்போது சப்போஸ் வேக்சினேஷன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க சாஃப்ட்வேர் சைடில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க.
அவங்க கம்ப்யூட்டர் ரன் பண்ணுறது, அதனுடைய சாஃப்ட்வேரில் டெய்லர் மேடு சாஃப்ட்வேர் பண்ணுறது, அதுக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டது, அதெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த அனுபவத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த லேபில் இருக்கவங்க இந்த லேப் சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க அதை புரிஞ்சுக்கணும். இந்தமாரிலாம் சிமுலேஷன் பண்ணுறது, இந்தமாரி பயாலஜி சிமுலேஷன், அதாவது புரோட்டீன் எப்படி வளருது, எந்த புரோட்டீன் எதுவும் கூட அட்டாச் ஆகுது, அந்த டாக்கிங் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியணும், அது புரியணும். ஸோ அது வந்து பயாலஜியும் சம்மந்தப்பட்டது. இப்போ லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேர்ல்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அது வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்பெஷலைஸ்டு லாங்குவேஜ்னு வச்சுங்களேன். கோடிங் லாங்குவேஜ் மாதிரி அது வந்து பயாலஜி படித்து இந்த மாதிரி புரிஞ்சவங்களுக்கு அந்த கோடிங் பண்ண கற்றுக்கிட்டது நல்லது. அது தனியாக கற்றுக்குறோம். அது சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாரி இருக்குது, அது பண்ணிக்கலாம். அது இங்கே எல்லாம் எனி இன்ஸ்டியூட்டு, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேயே இருக்குது. ஐஐடியில் இந்த என்பிடிஎல் கோர்சஸும் இருக்குது. அதுமாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸும் இருக்குது, அவங்களும் பண்ணி தருவாங்க. காலேஜஸ்லையும் இருக்கும். அதுமாரி இல்லாமல் வந்துட்டு ஆர் ப்ரோக்ராமிங் இப்போ லேட்டஸ்ட் வந்திருக்கு. ஆர் ப்ரோக்ராமிங் வந்திருக்கு. அது வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட், அதில் வந்து நம்ம எவ்வளோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்டாச்மெண்ட், அந்த சிமுலேஷனுக்குலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போ பைத்தான் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் இந்த 3 சாஃப்ட்வேரும் நார்மலாக இப்போ வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் ப்ரோக்ராமிங் பண்ணி டெய்லர் மேடு ப்ரோக்ராம் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது 3 தான் அவசியம். இது படிச்சுக்கிறது நல்லது. இது இல்லாமல் வந்துட்டு ப்ரோக்ராமிங் ஸ்கில் இல்லாமலேயே நம்ம இருக்கிற சாஃப்ட்வேர் ரன் பண்ணி பார்க்குறது. இப்போது ஒரு கார் இருக்குன்னா அதை வந்து மெக்கானிக்கு மாதிரி புரிஞ்சு அதை சரி பண்ணி ப்ராப்ளம் வந்தோன்னா சரி பண்ணுறது அது வேறு. வண்டி ஓட்டுறவங்க, வண்டி இருந்தால் ரெடியாக இருந்தால் மெக்கானிக் ரெடி பண்ணி கொடுத்துட்டா அதை ஓட்டுறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்கில் இருந்தால் போகிறோம். அப்போ சாஃப்ட்வேரை ரன் பண்ணி யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்ம ரன் யூஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு ஸ்கில் ட்ரைனிங் அதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அவான்ஸ் பயோவில் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கொடுக்குறோம் பர்டிகுலர்லி. அது வந்து பயோடெக்னாலஜி படிக்கிறவங்க, பிடெக்கு, அதுமாரி மைக்ரோபயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் கூட அந்த கோர்சஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார்மசி படிக்கிறவங்க, ஃபார்மகாலஜி, ஆனால் மெடிசின் தயாரிக்கிறதுக்கு அவங்க போவாங்க இல்லைங்களா, மெடிசினோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதனுடைய உற்பத்தி திறன் என்ன, அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்சஸ் பண்ணுறது நல்லது. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மோர். இப்போ இந்தியாவில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இஸ் வெல் டெவலப்டு. அப்போது பர்டிகுலர்லி தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா சென்னை, பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் கூட அந்த கம்ப்யூட்டர் கம்பெனி இருக்கிறவங்க கூட இந்த சாஃப்ட்வேரை அவங்க கம்ப்யூட்டர் ரன் பண்ணி அவங்க பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அவுட் சோர்சிங் பண்ணலாம். அந்த இவங்க கன்சல்டன்சி கொடுக்கலாம். பயோடெக்னாலஜி லேபில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கன்சல்டன்சி கொடுப்பாங்க, கற்றுக் கொடுக்குற மாரி. அதுமாரி சிமுலேஷன் பண்ணி கொடுக்கும். சிலதெல்லாம் வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறதுனா, இந்த வேலையெல்லாம் கம்ப்யூட்டர் ஒர்க்கெலாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் வந்து லேப் ஒர்க் நீங்கள் பண்ணி கொடுங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து மெடிசின் தயாரிக்கிறாங்க. அந்த அந்த கான்செப்டில் கூட பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அங்கெல்லாம் கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவில் வந்திருக்கா சார் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில்? இது வந்து இருக்குது, இன்னும் அந்தளவுக்கு பிரபல்யம் ஆகணும். அது வருது, இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. கோர்சஸ் வந்து லிமிட்டட் வே ஆஃப் காலேஜஸ் தான் இருக்குது. அது இன்னும் வைட் ஸ்ப்ரெட் ஆகணும். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வைட் ஸ்ப்ரெட் ஆகணும். அது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக. இது வேர்ல்டு வைடு. நம்ம வந்து இங்கே தான் பண்ணணும்னு இல்லை. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கற்றுக்கிட்டா நம்ம இங்கே இருந்துக்கிட்டு நம்ம வெளிநாட்டுக்கு சாஃப்ட்வேர் ஏற்றுமதி செய்யலாம், இறக்குமதி செய்யலாம். நம்ம ஆல்ரெடி சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்லாம் வந்து சாஃப்ட்வேர் ஏற்றுமதி இறக்குமதியில் பிரபலியமான மாநிலங்கள், நகரங்கள். சரிங்களா? எங்கே நிறைய கம்பெனிஸும் இருக்குது. இப்போ இவங்களாம் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் பண்ணும்போது இங்கே இருந்துக்கிட்டு நம்ம டாலரில் சம்பாதிக்கலாம். ரீச் இஸ் மோர் வேர்ல்டு வைடுன்னு வச்சுங்களேன். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வெளிநாட்டுக்கான ட்ரக் நம்ம டிஸ்கவர் பண்ணி கொடுக்கலாம். அந்தளவுக்கு நம்ம டெவலப் ஆகலாம். ஏன்னா பயோடெக்னாலஜி டெவலப் பண்ணுற ஃபீல்ட்லேயும் சரி, இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்ளிகேஷன் சரி சேர்ந்து பண்ணும்போது அதனுடைய வேல்யூ அதிகம். பண்ணுறாங்க, பெங்களூரில் பண்ணுறாங்க, பயோடெக்னிக்கான ஒரு கம்பெனி பண்ணுறாங்க. அதுமாரி நம்ம ஹைதராபாத்லேயும் பண்ணுறாங்க, சென்னையிலையும் சில பேர் பண்ணுறாங்க. நாங்கள் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இங்கேயும் நாங்கள் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம். அவான்ஸ் பயோவில் நாங்களும் அந்த கம்பெனியை வைட்ரஸ் பண்ணி நாங்களும் அதை அந்த அளவுக்கு கொண்டு போகணுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த டார்கெட் எங்களுக்கு இருக்குது மேடம். சரிங்க சார். இப்போ இது வந்து வளர்ந்து வர ஒரு துறை அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து இதில் வேலை வாய்ப்பு வந்து எப்படி சார் இருக்குது? இப்போ உடனடியாக வந்து இப்போ முடிச்சிருக்கோம் நாங்கள் அப்படின்னா இது வந்து எப்படி எந்த இடத்துல வந்து இதுக்கான வேலைகள் கிடைக்கும் சார்? அதான் கண்டிப்பாக சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த ரிசர்ச் லேபரேட்டரிஸ் பேசிக்கலி அங்கே வந்துட்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு வேலை கண்டிப்பாக இருக்குது. அதுமாரி வந்துட்டு நிறைய காலேஜில் சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னே இடம் காலியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஸ்கோப் இருக்குது.
அவங்களாம் கூட இப்போ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்தவங்க அங்கே போய்ட்டு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனலோ காலேஜ்லேயோ ஸ்கூல் லெவல்லே கொண்டாந்து, ஏன்னா இது கம்ப்யூட்டர் ஸ்கூல்லேயே கொண்டாந்துட்டாங்க, பயாலஜியும் ஸ்கூல்லேயே இருக்குது, எல்லாத்தையும் படிக்கிறாங்க. இது சம்மந்தமாக ரிலேட்டடாக ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்துட்டு நிறைய ஸ்கோப் அதிகமாகும்னு வச்சுக்கோங்க. இன்னும் வருங்காலத்தில் அந்த வந்துடும், ஸ்கூல் லெவலுக்கு வந்துடும். அப்போ நிறைய படிப்பு சொல்லிக் கொடுக்குற சம்மந்தப்பட்டதெல்லாம் இமீடியட்டாக இப்போ பிளேஸ்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு இருக்குது. அதுமாரி வந்துட்டு வெளிநாடுகளுக்கும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம், இங்கே இருந்துக்கிட்டும் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க, பயோடெக்னாலஜி கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் இப்போ ஃபர்மா கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ். ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு ஒரு ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸோ இதை பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும், அதை ஒர்க் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? அப்போ அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா தே கெட் அ குட் பிளேஸ்மெண்ட், சேலரி வில் பி மோர். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் சேலரி அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கம்பெனிலேயே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்களே சார், அது மாதிரியுமே பயோ இன்ஃபர்மேட்டிக் கம்பெனிஸ் இருக்குமா சார்? அந்தமாரி இருக்குது, அது ரொம்ப கம்மி. ஆனால் இனிமேட்டு வருங்காலத்தில் வந்துடும், கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க, டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இப்போது எல்லாமே வந்துட்டு மெடிசின் வந்து காஸ்ட்லி ஆகிறதுனால காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நிறைய ஆகும். ஸோ அதனால் நாட் ஓன்லி மெடிசின், இன் அக்ரிகல்ச்சர், ஏன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் வைட் ஓப்பன் இன் இந்தியா. இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரைஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டி இருக்குது, பேடி கோதுமையில் நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வரும்போது நிறைய பேர் இப்போ அதை அப்ளிகேஷன் கொண்டாடுறாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு பேப்பரில் பார்த்தேன், டிஎன்ஏயு அப்ளிகேஷன் எம்எஸ்சி இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன் அப்ளிகேஷன் இன் பிளான்ட் பயாலஜி பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தே ஒன் நேஷனல் லெவல் அவார்ட்ஸு. அந்தளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் அட்வான்ஸாக பிளான்ட் பயாலஜியில் பண்ணியிருக்காங்க. அது அவங்களும் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம். அதுமாரி வரும் காலத்தில் எல்லா அப்ளிகேஷன் அக்ரிகல்ச்சர் கண்டிப்பாக வரும் அதிகமாக. அதில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்ளிகேஷன் நிறையா இருக்கும். அதுமாரி வந்து வெட்டினரி காலேஜஸ்லேயும் கண்டிப்பாக அது அப்ளிகேஷன்ஸ் வரும். ஏன்னா அங்கேயும் வந்து இந்தமாரி வேக்சினேஷன், இந்தமாரி போல்ட்ரி, இந்தமாரி டைரி இண்டஸ்ட்ரி அங்கேயும் வந்து பேண்ட் இல்லைங்களா? இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் பேண்ட் இன் ரெசிடுவல் ஆன்டிபயோட்டிக்ஸ் பேண்ட் இன் எனிவேர் இன் வேர்ல்டு. இப்போ டைரி இண்டஸ்ட்ரியிலையும் அது அப்ளிகேஷன் இருக்குது, போல்ட்ரி இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது. அதுமாரி வெவ்வேறு உயிரினங்களுக்கும் கண்டிப்பாக வரும். அது பால் சார்ந்த பொருட்களில் வருதுன்னு சொல்லி அதுலேயுமே பேன். ஆமாம், டைரி இண்டஸ்ட்ரியிலையும் வேர்ல்டு வைட் பேன் பண்ணியிருக்காங்க. அப்போது அதுக்கான உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அதனுடைய வேக்சினேஷன் டெவலப் பண்ணோன்னா இதெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துடும். ஓகே சார். இதில் வந்து வளர்ந்து வர்றது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற வாய்ப்புகளும் இதில் வந்து கொட்டி கிடக்குது அப்படிங்கிறது நல்லா புரியுது. இன்னும் பிரபலமான அளவுக்கு இளைஞர்கள்ட்ட சென்ற அடையல அப்படிங்கிறதுனால இன்னும் அந்த கேப்பும் இருக்கு. இப்போ படிச்சுட்டு வரவங்களுக்கு கூட உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த துறை பொறுத்த வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ இதை படிச்சுட்டு வரும்போது நமக்கு வந்து எக்கனாமிக்கலா என்ன மாதிரியான ஒரு சேலரி நம்ம கண்டிப்பாக சேலரி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெஷர் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு வழியில் வந்ததுமே ஒரு 30,000-40,000 சம்பாதிக்கிற அளவுக்கு டிகிரியில் முடிச்சுட்டு வந்து பிடெக்கோ இல்லை பிஎஸ்சியோ டிகிரியோ வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு ஒரு சம்பள வாய்ப்பு இருக்குது. அதுமாரி வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் போகும்போது இது ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் போது பயாலஜி படிச்சுட்டு வரவங்களுக்கும் இது அப்ளிகேஷன் தெரிஞ்சு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் நிறையா ஸ்கோப் இருக்கும். 30,000, 40, 50, 1 லட்சம் கூட சம்பாதிக்கிற அளவுக்கு ஸ்கில் வந்துடும். அந்த அளவுக்கு ஸ்கோப் நிறையா இருக்குது. சாஃப்ட்வேர் விடையுமே அதிகமான சாஃப்ட்வேரோட, ஏன்னா சாஃப்ட்வேர்னுடைய தெரிஞ்சது வந்து ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ் வரும். இது வந்து ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் மெடிசின் அந்தமாரி அப்ளிகேஷன் போகும்போது இது பார்மசிட்டிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா பர்மா வந்து மெடிசின் வந்து ரொம்ப வேல்யூபிள் ஃபார் ஹியூமன் கைண்ட் ஆர் எனி லிவிங் மேட்டர். இப்போது அது எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். அதுமாரி வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் வரும்போது இது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்ளிகேஷன் ஓரியன்ட் சாஃப்ட்வேர், இதில் ஸ்கில் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்கில்லுக்கு வந்து கண்டிப்பாக வேல்யூ அதிகம். ஓகே சார். சரி, இப்போ நம்ம வந்து இன்னொன்று பார்க்கும்போது இப்போ எல்லா இந்த ஃபார்மசூட்டிக்கல் வேஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி என்விரான்மெண்ட் சார்ந்தும் பேசலாம் சார். அதில் வந்து இதோட அப்ளிகேஷன் இருக்கா சார் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸோடது? பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வரும். அது வந்து எப்படி வருதுங்கன்னா இப்போது என்விரான்மெண்டல் அப்ளிகேஷன்ஸ் இன் பயாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பயோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோ பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வந்துட்டு கில் பண்ணுறது எப்படி, அதுக்குன்னு தனியாக இருக்கும். வேஸ்ட் வாட்டர் வருதுன்னு வச்சுங்களேன், அதில் வந்துட்டு நிறையா பாக்டீரியா இருக்கும், வைரஸ் இருக்கும். அது வந்து பொல்யூஷன் எஃபெக்ட் கொடுக்கும். ரிவரில் போச்சுன்னா இல்லை ஒரு பாண்டில் லேக்கில் போச்சுன்னா அது ஒரு பொல்யூஷன் ஆகும். ஸோ இந்த மைக்ரோபியல் ஸ்டடீஸ் வந்து
எந்தெந்த பாக்டீரியா அது போய் பண்ணுது, எதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ஸ்டடீஸ்லாம் கூட நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் ரிசர்ச் நிறைய நடந்துட்டுருக்கு. அது மைக்ரோபியல் பயோட்டான்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து இப்போது சம் ஆஃப் த ஸ்டடீஸ் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா வந்து அதிகமாக இருக்குது ரிவரில். அதை குடித்து அதில் வந்து ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆன்டிபாக்டீரியல் வாட்டியக்கால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடுது. எந்த மெடிசன் கொடுத்தாலும் க்யூர் ஆக மாட்டுது. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. அந்த பாக்டீரியா வந்து மாத்திரையும் தாண்டி இருக்கு. ஆமாம், அது அந்த பாக்டீரியா வளர்ந்துருது, அதுமாரி அதுலேயே வளர்ந்துருது. அப்போது இந்த உருமாறிய கொரோனான்னு சொல்கிற மாரி அது மாட்டுக்கு அதுலேயே வளர்ந்து அது மாறி மாறி வரும்போது புதுசாக வேக்சின் டெவலப் பண்ண வேண்டியதாக, புது மெடிசனாக டெவலப் பண்ண வேண்டியது. ஆமாம், அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்ச்சில் என்ன பண்ணுற பொல்யூஷனில் இதை பண்ணுறாங்க. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அதிகமாக எதுக்கு வந்து வேஸ்ட் வாட்டரில் அதிகமாக வருது, எப்படி வருது, ஏன்னா ரிவரில் அதிகமாக இருக்குது. இதை பற்றி ரிசர்ச் நிறைய பண்ணுது, வேர்ல்டு வைடாக நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஐஐடி மெட்ராஸில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டடியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக தேவை. இது வந்து ரிவரில் எதுக்கு இவ்வளோ ஆன்டி மைக்ரோபியல் பாக்டீரியா அதிகமாக வருது, இதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, இதுக்குண்டான ரிசர்ச் பண்ணி ரிசல்ட்டை கொண்டாந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வருங்காலத்தில் குறிப்பிட்ட வியாதி உள்ளவங்களுக்கு அந்த மெடிசன் குணப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா புதுசாக மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். அது எப்பயும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இருக்கிற மருந்து வேல்யூ இல்லாமல் போயிடும். ஏதோ அந்த மருந்து கண்டுபிடிச்ச மருந்துக்கெல்லாம் வேல்யூ இருக்காது. அது குணப்படுத்தாத போது அந்த மருந்தை யூஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது, அந்த பாக்டீரியாக்களுக்கு உடம்புல வியாதிகளுக்கு வந்துடுது. அதை வராமல் தடுக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கணும். அதுலேயும் ஒன்றும் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதுலேயும் நிறைய ரிசர்ச் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதுலேயும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே சார். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இப்போ ஒரு தொழில் முனைவோராக இந்த ஃபீல்டில் வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாவது வாய்ப்புகள் வந்து இந்திய அரசாங்கத்திலோ இல்லை தமிழ்நாடு அரசோ வந்து ஹெல்ப் பண்ணுதா சார்? கண்டிப்பாக. இது வந்து ஃப்ரீலான்சர்ஸ்னு சொல்லலாம். பயோஇன்ஃபார்மேட்டிக்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ன்றதுனால சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஸ்கில்லாம் வந்துடுச்சுன்னா அவங்களே வந்துட்டு தே கேன் பிகம் கன்சல்டன்ட். தே கேன் கன்சல்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக வந்து கன்சல்ட் பண்ணி கொடுக்குறேன். அதுமாரி அது எங்கே இருந்தாலும் பண்ணலாம். இங்கே இருந்துட்டு வெளிநாட்டு கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். அப்போ அது ஒரு என்டர்பிரினரியல் ஆக்டிவிட்டி தான். எக்ஸ்பர்டைஸ் உங்கள்கிட்ட இருந்துட்டு நீங்கள் அங்கே தான் இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் இங்கேருந்தே பண்ணி கொடுக்கலாம். அந்தளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து வேல்யூபிள் ரிசோர்ஸ் ஃபார் பயோஇன்ஃபார்மேட்டிக்ஸ். அதேமாரி வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பயோஇன்ஃபார்மேட்டிக்ஸ் பண்ணும்போது அது வந்து என்டர்பிரினியல் பெனிஃபிட் டாலரில் நீங்கள் சம்பாதிக்கலாம். டாலரோ இல்லை வேறு கண்ட்ரினுடைய, இப்போ சப்போஸ் ஜப்பான் கூட நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த கண்ட்ரினுடைய எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம இங்கேருந்தே பண்ணி கொடுத்தோம்னா அந்த கண்ட்ரினுடைய பெனிஃபிட் வரும்போது நம்மளுக்கு அது எக்கனாமிக் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே சார். நம்ம நாட்டில் சம்பாதிக்கிறது இல்லாமல் வெளிநாட்டு பணத்தை நம்ம இங்கேருந்தே சம்பாதிக்கலாம். அதுமாரி எஃபெக்ட்லாம் இருக்கும். அதுமாரி என்டர்பிரினியல் கண்டிப்பாக அதில் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறது ஒரு மனிதர் பண்ணுறது இல்லை சார், நம்ம யூனிட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் அதையும் பண்ணலாம். ஃப்ரீலான்சர் என்ன தனியாக பண்ணுறதுன்றது இல்லாமல் கம்பெனியை நடத்தி பண்ணுறது, ஒரு கன்சல்டன்சி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு டீமாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூட பண்ணலாம். 4-5 பேர் இருந்தாலே போகும். இப்போது சப்போஸ் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் போனீங்கன்னா 4-5 பேரால் பண்ண முடியாது. ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு 50 பேர் 100 பேர் அப்படியே போயின்னு இருக்கும். சரிங்களா? அது ஒரு மைக்ரோ அண்ட் மினி அல்ல ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணோம்னா அது ஒரு நிறைய பேருக்கு செலவாகும், நிறைய பேர் பண்ணணும், நிறைய பொருட்கள் செலவாகும், நிறைய இடம் தேவைப்படும். இங்கே அப்படி கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறது, சாஃப்ட்வேர் ஸ்கில் பண்ணுறது, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அப்போ வந்து குறைஞ்ச முதலீட்டுலேயே நிறைய லாபம் பார்க்கலாம், சீக்கிரமாக பண்ணலாம், பல வருஷங்கள் ஆகாது, உடனே பண்ணலாம். சீக்கிரமாக கற்றுக்கிட்டு சீக்கிரமாக நம்ம வருமானத்தை பார்க்கலாம். இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்றதுனால ஸ்கோப்பு நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது. ஓகே சார். அட் ப்ரெசென்ட் வந்து இதில் அதிகளவான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதில் அது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட், ஐடி இண்டஸ்ட்ரி ரிலேட்டட்ன்றதுனால நிறைய இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க. Tier 2 சிட்டிஸ், Tier 3 சிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க. அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசியில் அவங்க பண்ணுறாங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். அதில் வந்து எல்லா சிட்டியும் டெவலப் ஆகணும், எல்லா ஊரும் டெவலப் ஆகணும்னு பரந்த வளர்ச்சி தேவை அப்படின்னும் போது இவங்களாம் கூட அங்கே இருக்கிறவங்க கூட இதெல்லாம் பண்ணலாம். அந்த Tier 2 சிட்டி, Tier 3 சிட்டிஸில் கூட இந்த பயோஇன்ஃபார்மேட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியை வச்சு ரன் பண்ணி அவங்களும் கன்சல்டன்சி ஓப்பன் பண்ணி அவங்களும் வந்து நிறைய சம்பாதிக்க சான்சஸ் இருக்குது.
சார் இப்போது வரைக்கும் இவ்வளோ நேரமும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வளர்ந்து வர புதிய துறையில் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, இந்திய அளவுலேயும் தமிழக அளவுலேயும் இல்லை உலக அளவில் கூட என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான கல்வி தகுதிகள் இருக்கணும், எங்கே வந்து அதற்கான படிக்கலாம், அதுக்கு ஆன்லைன் கோர்சஸ் கூட இலவசமாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது பற்றியான அனைத்து தகவல்களையும் சார் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு தனியார் வேலை வாய்ப்புகள் தான் தேடிட்டு இருக்கிற வேலை நடனர்களாக இருந்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையால் செயல்படுத்தப்படக்கூடிய தனியார் வேலை இணையம் டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரன் பண்ணுறாங்க சார். அதில் கூட நீங்கள் பதிவு பண்ணி இது சம்மந்தமான வேலைகள் வந்து தேடலாம். இவ்வளோ நேரமும் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பற்றிய தகவல்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாய்ப்புகள் நன்றி மேடம்.